நீங்க சிங்கப்பூர்ல இருந்து ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா யூ ஆர் லக்கி பர்சன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளோட சந்தோஷம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சிங்கப்பூருக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நம்மளோட சம்பளத்தை சேவ் பண்றதை விட இன்வெஸ்ட் பண்றது தான் ஒரு பெஸ்டான ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப கோல்ட் ரேட் கூட இறங்கிட்டு தான் இருக்கு. ஆனா சரியான லேண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஏறுமுகமா தான் இருக்கும். அதுக்கு நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது சிங்கப்பூர்லயே ஆபீஸ் வச்சிருக்க நம்ம ஏஎல்டி ப்ராப்பர்ட்டிஸ் தான். இவங்களை ஏன் நான் பெஸ்ட்னு சொல்றேன்னா சிங்கப்பூர் மட்டும் இல்லாம 6 கண்ட்ரீஸ்ல இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கு. 25+ இயர்ஸா இந்த ஃபீல்டுல இருக்காங்க. 50 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. நம்ம ஏஎல்டி ப்ராப்பர்ட்டிஸ் சிங்கப்பூர்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் இயரை செலிப்ரேட் பண்ற விதமா ஏப்ரல் 12ஆம் தேதி ரேஸ்கோர்ஸ் ரோட்ல இருக்க பனானா லீஃப்ல ஒரு ஈவென்ட்டை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இங்க நீங்க போனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சென்னையில இருக்க அவங்களோட பெஸ்டான ப்ராப்பர்ட்டிஸை காமிப்பாங்க. அது மட்டும் இல்லங்க, பெஸ்டான ஆஃபர்ஸுமே இருக்கு. இந்த ஏரியால இருக்க பிளாட்லாம் இவங்கள்ட்ட ஜஸ்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் 4,80,000 இருந்தே இருக்கு. இந்த ஈவென்ட்டுக்கு போய் நீங்க உங்களோட பிளாட்டை புக் பண்ணீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் அள்ளி தராங்க நம்மளோட ஏஎல்டி ப்ராப்பர்ட்டிஸ். 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ, ஃப்ரீ பட்டா அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி தராங்க. நீங்க ரிஜிஸ்டர் பண்ண பிளாட்டை சிங்கப்பூர்ல இருந்து வந்து பார்க்கறதுக்காக ஃப்ரீ ஃபிளைட் டிக்கெட்டுமே தராங்க ஏஎல்டி ப்ராப்பர்ட்டிஸ். லான்ச்சிங் ஆஃபரா ஏஎல்டி பிக் பாஸ்ல புக் பண்றவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இ ஸ்கூட்டரை ஃப்ரீயாவே தராங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அப் டு 50,000 வரைக்குமே கேஷ்பேக்கும் தர்றாங்க. இதை பத்தி நீங்க இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ நீங்க ஏப்ரல் 12ஆம் தேதி சண்டே மறந்துடாம பனானா லீஃபுக்கு போயிருங்க.